உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து லூக்கா நற்செய்தியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியாக லூக்கா நற்செய்தியிலிருந்து 5வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய உள்ள இறை வசனங்கள் நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிக்காக தமது முதல் சீடர்களை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். ஆம், மற்ற நற்செய்திகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக மார்க்கு நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு இந்த கலிலேயா கடற்கரை வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு சீமோன் பேதுருவையும் அவருடைய சகோதரரையும் சந்திப்பார். அங்கு அவர்கள் கடலிலே தமது மீன்பிடித்த வலைகளை அலசி கொண்டிருப்பதாக பார்ப்போம். இயேசு அவர்களை பார்த்து என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்லுவார். அவர்கள் அத்தனையும் விட்டு இயேசுவை பின்தொடர்வதாக பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து இயேசு இன்னும் சற்று தூரம் தொடர்ந்து செல்கின்ற பொழுது அங்கு செபதேயுவின் மக்கள் இருவரும் அவருடைய தந்தையோடு வலைகளை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் என்று இருக்கும். அவர்களையும் இயேசு பார்த்து என்னை பின் சொல்லுங்கள் என்று சொல்லுவார். உடனே அவர்கள் தந்தை, படகு, வேலையாட்கள், வலை அத்தனையும் விட்டு இயேசுவை பின்தொடர்வதாக நாம் பார்ப்போம். அது மார்க்கு நற்செய்தியினுடைய இயேசு தம் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வு. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சற்று வித்தியாசமாக தருகிறார். இன்று பாருங்கள், இயேசு அதே கெனசரேத்து ஏரி கரையிலே, கடற்கரையிலே மக்களுக்கு முதலில் போதிக்கிறார். பாருங்கள், இன்று அநேக கூட்ட மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். இயேசு அந்த கடற்கரையில் 2 படகுகள் இருப்பதை பார்க்கிறார். எனவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே, மக்கள் அதிகமாக அவரை நெருங்கி வருவதனாலே இயேசு என்ன செய்கிறாருன்னா, அந்த 2 படகுகளில் ஒன்றில் போய் உட்கார்ந்துக்கிட்டு கடலில் இருந்தபடியே, அந்த படகில் அமர்ந்தபடியே மக்கள் கூட்டத்திற்கு நீண்ட நேரம் போதிக்கிறார். மக்கள் அவரை தொடுவதற்காக ஆசைப்படுகிறார்கள். இயேசு அவர்களை தொடுகிறார், அவர்களை குணமாக்குகிறார், அசுத்த ஆவிகளை விரட்டுகிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார். இவ்வாறாக பிரியமானவர்களே அநேக அற்புதங்களை செய்துகின்ற இயேசு அங்கு நீண்ட நேரம் போதிக்கிறார். இது இன்றைய நாளின் நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நீண்ட நேரம் போதிக்கிறார். 2வது பகுதியிலே இயேசு தனது உரையாடலை சீமோன் பேதுருவிடம் தொடங்குகிறார். முதல் பகுதியிலே இயேசு மக்கள் கூட்டத்தோடு பேசினார். இப்பொழுது இந்த 2வது பகுதியிலே, நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே இயேசு தமது முதல் சீடர்களாகிய சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர், இன்னும் அவரை சுற்றி இருப்பவர்களோடு பேச தொடங்குகிறார். அப்பொழுது இயேசு சீமோனை பார்த்து படகை கடலுக்குள் செலுத்தி மீன் பிடிக்க சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கு சீமோனுடைய பதில் மிக முக்கியமான பதிலாக இருக்கிறது. சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் ஐயா, நாங்கள் இரவு முழுவதும் உழைத்து களைப்படைந்து விட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி தனது இயலாமையை இயேசுவிடம் வெளிப்படையாக சொல்லுகிறார். ஏனென்றால் பாருங்கள், பேதுரு, அவருடைய சகோதரர்கள், சீடர்கள் அனைவருமே மீன்பிடி தொழிலை அதிகமாக செய்கிறவர்கள். அவர்கள் இந்த கடலை பற்றி நன்றாக தெரியும், இந்த வலையை பற்றி நன்றாக தெரியும். இந்த கடலில் எப்போ மீன் வரும், எப்படி மீன் வரும், எப்படி அலை அடிக்கும் அப்படின்னு இந்த கடலை அக்குவேர் ஆழமாக அத்தனையும் தெரிந்தவர்கள். அவரே சொல்கிறாரு, அவருடைய வயசுக்கு நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்கிறார், அந்த இயலாமையை ஒற்றுக்கொள்கிறார். அதை இயேசுகிட்ட சொல்கிறார். இப்போ பாருங்க, ஆனால் உமது வார்த்தையின்படி நீங்கள் சொல்கிறதுனால நான் இந்த வலையை போடுறேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 அர்த்தங்களில் புரிஞ்சிக்கலாம்.
இயேசு இப்போ சொன்னாரே வலையை போடுங்க, அந்த வார்த்தையினாலையும் சொல்லலாம். இந்த வார்த்தையை கேட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் இயேசு ரொம்ப நேரம் மக்களுக்கு போதிச்சார் இல்லையா? இயேசு மக்களுக்கு ரொம்ப நேரம் போதிச்சார். அந்த 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 வார்த்தைகளை கேட்டு உண்மையாலுமே அந்த பேதுருவனுடைய மனதில் ஒரு ஒரு உள்ளார்ந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். இவர் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய போதகத்தான், இவர் மெசியா தான், இவர் நல்லவர், இவர் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்த பேதுரு, உம்முடைய வார்த்தைகளை இவ்வளோ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? நான் இப்போ ஏன்னா மக்களுக்கு போதிச்சுட்டு இருக்கும்போது பேதுருவும் அவரோட படகுல உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படியே இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ இவ்வளவு நேரம் உன்னுடைய வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், உம்முடைய வார்த்தைகளில் ஏதோ இருக்கிறது, அந்த வார்த்தையின்படி நான் இப்போ வலையை வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, ஆழத்திற்கு சென்று வலையை வீசி அங்கு அநேக ஒரு அற்புதமான மீன்பிடி பாட்டை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், வலையை போட்டு இழுக்கிறாங்க, அவ்வளோ மீன், அதிகபட்சமான மீன்கள் கிடைக்கிறது. உடனே அந்த மீன்களை எடுத்து தன்னுடைய படகிலே நிரப்புகிறார்கள். படகு நிரம்பி அந்த படகு முழுவது தண்ணீருக்குள் முழுவதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இப்பொழுது அந்த பயத்தில் இருக்கிற அந்த பேதுரு சைகை காட்டி, பாருங்கள், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், சைகை காட்டி அந்த மற்ற நண்பர்களுக்கு சைகை காட்டி அவர்களையும் உதவிக்கு அழைக்கிறார். அவர்களும் வந்து உதவி செய்கிறார்கள், கரைக்கு வந்து சேர்கிறார்கள். இப்போ கரைக்கு வந்த உடனே பேதுரு ஒரு ஒரு தன்னிலை மறந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, இப்படி ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்திருக்கு, இவ்வளவு நேரம் மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனிதனை பார்த்துருக்குறோம், இப்போ நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் நமக்கு இந்த கடலை பற்றி தெரியும், மீன்பிடியை பற்றி தெரியும், ஆனால் இந்த மனிதர் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம இப்படி ஒரு பண்ணியிருக்கோம், இவ்வளவு மீன்பாட்டு கிடைச்சிருக்கு, இப்போ இதற்கு நான் அருகதை உள்ளவனா என்பதை தன்னைத்தானே சோதிக்கிறார். அதனால் இப்போ இயேசுவின் பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்குறாரு, என்னை விட்டு விலகி போயிருங்க, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு விலகி போயிருங்க அப்படின்ன உடனே, பிரியமானவர்களை, பாருங்கள், இயேசு அந்த மனிதருக்கு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். இன்றிலிருந்து நான் உன்னை மனிதர்களை பிடிக்கின்ற ஒரு மனிதனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் லூக்கா நற்செய்தியினுடைய வழியிலே இயேசு தம் சீடர்களை அழைக்கின்ற, முதல் சீடர்களை அழைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை அழைக்கின்ற இந்த நிகழ்விலே அதற்கு முன்பாக தம் சீடர்களுக்கு அதாவது கூடியிருந்த மக்களுக்கும் சேர்த்து அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர்களை வார்த்தைகளால் நிரப்புகிறார். அந்த அனைத்து மக்களுக்கும் வார்த்தை உணவை அள்ளி கொடுக்கிறார். அத்தனை மக்களுக்கும் நிரப்புகிறார். அவர்களுடைய பசி ஆற்றுகிறார். ஏனென்றால் மக்கள் ஆர்வமாக அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தனது வார்த்தையால் உணவளிக்கிறார், நிரப்புகிறார், நிறைய நிரப்புகிறார். பிறகு இப்பொழுது சீமோன் பேதுருவும் அவருடைய சகோதரர்களும் மீனே கிடைக்காம இங்கு ஒரு வெற்றிடமாக இருக்குது. உடனே இயேசு அவர்களையும் நிரப்புகிறார். இப்போ எப்படி நிரப்புறாரு? மீன்களால் நிரப்புகிறார். முதல் பகுதியிலே ஆண்டவர் மக்களுக்கு வார்த்தையால் நிரப்பினார், அவருடைய போதனையால் நிரப்பினார். இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீன்களால் நிரப்புகிறார். எனவே இயேசு எங்கு வெறுமை இருக்கிறதோ, எங்கு குறைவு இருக்கிறதோ, எங்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் நிறைவை கொடுக்க இயேசு முன்படுகிறார். பாருங்கள், இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நிறைவு காணப்படுகிறது. அனைத்தையும் நிரப்புகிறார். தன்னுடைய அன்பால் நிரப்புகிறார், வார்த்தைகளால் நிரப்புகிறார், ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார், நமக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்மை நிரப்புகிறார். எனவே இது இரண்டாவது பகுதியில் ஆண்டவருடைய அற்புதமானது நடக்கிறது. அதனை தொடர்ந்து இப்பொழுது பாருங்கள், இயேசுவினுடைய வார்த்தை, இன்றிலிருந்து நீ மனிதர்களை பிடிப்பவர் ஆகுவாய் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இப்போ பேதுரு வந்து தன்னுடைய சீடர்களாக அழைக்கிறார். அந்த அழைத்தல் இங்கு நடக்கிறது. இப்போ தன்னுடைய பணி தொடங்கிருச்சு. தன்னுடைய பணிக்காக அவர் இயேசு அங்கங்கே போதிக்கிறாரு. இருந்தாலும் இந்த பணியை நான் என் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணியை நான் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடாது, மாறாக அந்த பணியை இன்னும் மற்றவர்களோடு பகிர்ந்து, என்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணியை தம் சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர்களையும் அழைக்கிறார், அவர்களுக்கு அதே பணியை கொடுக்கிறார். இப்பொழுது பேதுரு
தன் நிலை உணர்ந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்வதாக பார்க்கிறோம். இப்போ பேதுரு உடனே பாருங்கள், இயேசு சொன்ன மாதிரி மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ இன்றிலிருந்து பேதுரு மீன் பிடிக்க போக மாட்டு, மனிதர்களை பிடிக்க போவார். இது எங்கே நடந்துச்சு? இயேசு சொல்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. எங்கே? படகுலே நடந்துருச்சு. பாருங்க, அந்த வலையை போட்ட உடனே மீன் அநேக மீன் கிடைக்குது. படகு வந்து தண்ணீரில் முழுகிற மாதிரி இருக்குது. உடனே என்ன செய்கிறாரு பேதுரு? சைகை காட்டி மற்றவர்களை அழைக்கிறார். அதுதான் மற்றவர்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் இயேசு சொல்கிறார் இல்லையா. அதுதான் அங்கே. எப்பொழுது தன்னுடைய பயணத்தில் ஏதோ ஒரு கஷ்டம், ஆண்டவர் என்னிடம் இருக்கிறாரு, என்னுடைய படகை நிரப்பிட்டாரு, வாங்க உங்கள் படகை எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் படகையும் நிரப்பிக்கிங்கன்னு கூப்பிட்டார் இல்லையா. யார்? இந்த பேதுரு. அதுதான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தனது முதல் சீடராகிய பேதுருவை தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்மை கூட ஆண்டவர் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். நமக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கும் அன்பை கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். நமது படகு நிரம்பி வழிகின்ற பொழுது நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை காட்டி அழைக்க வேண்டும். வாருங்கள், ஆண்டவர் என்னிடம் நிறைய கொடுத்திருக்கிறார், என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், எனக்கு வந்து உதவுங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த படகை தள்ளுவோம், ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களையும் ஆண்டவரை நோக்கி வரவழைக்க வேண்டியதுதான் நாமும் கூட செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாக பேதுருவை உம்மை மனிதரை பிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற்றுவேன் என்று சொல்லி அவரை அழைத்திருக்கிறார். அதே போல நம்மை கூட நமது திருமுழுக்கின் வழியாக, நமது திருவருட் சாதனங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை கூட நமது பெயர் சொல்லி வாருங்கள் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த பணியை ஏற்றுக்கொண்டு பேதுரு செய்தது போல சைகை காட்டி மற்றவர்களை ஆண்டவரை நோக்கி அழைப்போமா? மற்றவர்களையும் ஆண்டவரிடம் அழைத்து வர செய்வோமா? ஆண்டவரை இன்னும் யாரெல்லாம் பேதுருவை போல நாளெல்லாம் உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அதற்கு எந்த பலனும் கிடைக்காமல் விரக்தியிலே வாழ்க்கையை வெறுத்து விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இதோ ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி அவர்களையும் ஆண்டவரிடம் அழைத்து வந்து அவர்களையும் நலன்களால் நிரப்ப நாம் உதவி செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய முதல் அழைத்தல் பணியிலே இயேசு நம்மையும் அழைக்கிறார். அவருடைய பணிக்காக நாமும் அவரோடு பயணிக்க, அவரோடு தொடர்ந்து செல்ல, அவருடைய வார்த்தையை அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.